தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல முன்னாள் பெண் எம்பி சசிகலா கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல முன்னாள் பெண் எம்பி சசிகலா கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சசிகலா இவர் 24ஆம் தேதி பசும்பொன்னில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். ஆனால் கட்சி பெயரை இன்னும் அறிவிக்கவில்லை, தேர்வு செய்யவில்லை. கட்சிக்கு என்ன பெயர் வைப்பது என்று அவர் ஆலோசகர்களிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். ஆனால் கட்சி கொடியை அறிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் சசிகலா கட்சியில் பலர் இணைந்து வருகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு முன்னாள் பெண் எம்பி சசிகலா கட்சியில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, தென்காசி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன். இவர் சசிகலா கட்சியில் இணைந்துள்ளார். இவர் தென்காசி தொகுதியில் அதிமுக சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு சென்றார். திமுகவில் எந்தவித பதவியும் இவருக்கு வழங்கப்படவில்லை. மீண்டும் அதிமுகவுக்கு வந்தார். ஆனால் அதிமுகவில் எதிர்பார்த்தபடி அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இவர் நேற்றைய தினம் சசிகலா முன்னிலையில் சசிகலா கட்சியில் இணைந்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் இவர் சசிகலா கட்சி சார்பில் சங்கரன்கோவில் அல்லது வாசுதேவநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அதிமுக முன்னாள் பெண் எம்பி வசந்தி முருகேசன் அவர்கள் சசிகலா கட்சியில் இணைந்தது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.